வாங்க சொல்லுங்க. உன்னத பாட்டு 2:15 பாத்தீங்கன்னாக்கா வசனம் சொல்லுகிறது, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரியும் குள்ளநரியும் இல்ல சிறுநரிகளும் நமக்கு பிடிங்க. நம்முடைய திராட்சை தோட்டங்களை பூவும் மிஞ்சுமா இருக்குது. திராட்சை தோட்டத்தை கெடுப்பதற்கு என்று குழிநரியும் சிறுநரியும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகள் இருக்கிற வேளையில அதை பிடியுங்கள். சில நேரத்துல சில இடங்களை விட்டு நாம் இங்க நம்ம ஆண்டவருக்காக நிக்கிறோம். அதே நேரத்துல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நிக்கணும் சொல்றது எல்லாத்தையும் நிக்கிறது கிடையாது. சில இடங்களை விட்டு நாம் ஓட வேண்டும். சில இடத்தை விட்டு ஓட வேண்டும். எந்த இடத்துல அது சபையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையின் முழு ஆலோசனை பிரசங்கிக்கப்படாமல் இருக்கிறதோ, பின்பற்றப்படாமல் இருக்கிறதோ, போதிக்கப்படாமல் இருக்கிறதோ, அங்கே இருந்து நீங்கள் ஓட வேண்டும். அது சபையா இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை வருஷம் அந்த சபையில் நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல தேவனுடைய வசனத்தினுடைய முழுமை தன்மை போதிக்கப்படவில்லை என்று சொன்னால் ஓட வேண்டும். எந்த இடத்துல ஜெபம் குறைவா இருக்கிறதோ, எந்த இடத்துல துதி குறைவா இருக்கிறதோ, எந்த இடத்துல வெறும் மோட்டிவேஷனா இருக்குதோ, அந்த இடத்திலிருந்து ஓடி விடுங்கள். அவருடைய வீடு நேற்று பார்த்தோம், அவருடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவது, பரிசுத்தமாயிருப்பது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஜெபித்து கொண்டிருப்பது. எந்த இடத்துல ஜெபமும் இல்லையோ, எந்த இடத்துல துதி இல்லாம வெறும் பாடலோடு கூட ஓடிட்டு இருக்குதோ, வார்த்தையின் வசனத்தினால தேவனை துதிக்காம வெறும் பாடல்லையும் மியூசிக்லையும் மற்ற காரியங்களையும் துதிக்கிறாங்களோ, அங்கே இருந்து ஓடிவிடுங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளும், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நடத்துகளும், உங்களை நடத்துகிறவர்கள் தேவ வார்த்தையின்படி, தேவ வசனத்தின்படி, தேவ ஆலோசனையின்படி நடத்தாமல் உங்களை தங்களுடைய சுய இச்சைக்காகவும் லாபத்திற்காகவும் உலக வழக்கத்தின்படி போதித்து நடத்துகிறார்களோ, அந்த இடத்தை விட்டு ஓடுங்கள். எந்த இடத்துல பார்க்கும்போது உலகம் சபையோ குடும்பத்தையோ அதை நேர்க்கும்போது பரிசுத்தத்தை விட உலகம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு ஓடுங்கள். எந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் சந்தோஷப்படுது, ஆனா ஏதாவது ஒரு நடிகரோ மியூசிக் டாக்டரோ ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம எல்லாம் சந்தோஷப்படுறோம். அப்படி நிறைய இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க. வரலாற்றை, இந்திய வரலாற்றை திருப்பி பாருங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து இப்படிப்பட்ட செலிபிரிட்டி அவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆஹா ஓஹோ என்று பண்ணார்களோ, அவர்களில் பலர் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலும் தேவனுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. அவங்க கிட்ட மைக்க கொடுத்து, அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து, நீங்க சபையை நடத்துங்க, நீங்க ஆராதனை நடத்துங்க என்று சொல்லி இன்றைக்கு வசனம் தெரியாம ஆராதனை நடத்தி வெறும் அனுபவத்திலே ஓடிட்டு இருந்தீங்கன்னா, இல்லம்மா, வாழ்க்கை வார்த்தை தான் அனுபவமா இருக்கணும், வசனம் தான் அனுபவமா இருக்கணும். உங்க அனுபவம் வசனம் கிடையாது, உங்க அனுபவம் பாட்டு கிடையாது, உங்க அனுபவம் வந்து பிரசங்கம் கிடையாது. வசனம் தான் பாட்டு, வசனம் தான் ஜெபம், வசனம் தான் வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா அங்கிருந்து ஓடிடுங்க. எந்த இடத்துல கள்ளர் குகையை நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு ஓடுங்க. எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமுண்டாக வாழுவதை விட உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று வாழுகிறார்களோ அந்த இடத்தை விட்டு ஓடுங்க. எந்த இடத்துல, எந்த சபையில, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மனிதன் ஆராதிக்கப்படுகிறானோ, உயர்த்தப்படுகிறானோ அந்த இடத்தை விட்டு ஓடிடுங்க. அது உங்க போதகரா இருக்கலாம். நீ நிறைய பேர் இது பாஸ்டர் வர்ஷிப்பர் ஆயிட்டாங்க. பாஸ்டர், ஐயோ எங்க பாஸ்டர் மாதிரி நிறைய பாஸ்டர் அதை நம்பிடுறாங்க. சில பாஸ்டருக்கு தெரியும் இது யூதாஸ் காரியத்துன்னு கூட தெரியும். ஆமா, பாஸ்டர்ஸ் வர்ஷிப். ஐயோ எங்க பாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது பாஸ்டர். சில பேர்லாம் பாஸ்டர் பேரை கட்டல அழுதுருவாங்க. சில பேர்லாம் பாஸ்டர், ஐயோ எங்க பாஸ்டர். பவுல்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாரு, நானா ரத்தம் சிந்தினேன்? நானா உங்களுக்காக ஜீவனை கொடுத்தேன்? நானா உங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டேன்? யார் அறியப்பட்டாரு? இயேசு. பவுல் கிடையாது, அப்போலோ கிடையாது, கேபா கிடையாது, யாரும் கிடையாது, இயேசு.
அதுக்கு ரொம்ப அழகான ஒரு முன்மாதிரியாக பாஸ்டர் ராமோஸ் சார்ல்ஸை பார்க்குறேன். அவர் கூட உட்காந்துருக்கிற அநேக நாட்களை பார்த்துட்டு, ஐயா நீங்க இல்லாம வெளியே போ, அதுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது வேணும். ஐயோ பாஸ்டர், நான் ஒரு பாஸ்டர் வர ஏஞ்சி உட்காரு, ஏஞ்சி இப்படி உட்காந்துக்கிறாரு பாரு பாஸ்டர், நான் நின்னுக்கிறேன், ஒரு உட்காந்துக்கிறார். எனக்கு கொடுத்த மரியாதைங்க. மரியாதை பாஸ்டருக்கு இல்லையா, பாஸ்டர் மூலமா பேசுகிற தேவனுக்கு, பாஸ்டர் மூலமா பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்கு. அப்படி ரொம்ப பாஸ்டர் வர்ஷிப் இருந்துச்சுன்னா அங்க இருந்து ஓடுறேங்க. நிறைய நிறைய சகோதரில பார்த்திருக்கேன் கடந்த 10 வருடங்கள்ல. வீட்டுக்கார பேச்சு கேட்கவே மாட்டாங்க. பாஸ்டர் சொல்லிட்டா சரிங்க பாஸ்டர், அதே தான் வீட்டுக்கார சொல்லியிருப்பாரு. அதுதான் இவங்களை காலி பண்ணணும்னா நீங்க ஒன்னும் திட்டலாம் தேவையில்ல, நீங்க ஒன்னும் அடிக்கணும்லாம் தேவையில்ல. அடிக்காதீங்க, அடிக்கணும் தேவையில்ல, நீங்களும் அடிக்காதீங்க, அடிக்கணும் தேவையில்ல. அப்படின்ட்டா முடிஞ்சிச்சு, அவன் செத்துருவான். அதோட லைஃபே முடிஞ்சிடும் அவனுக்கு. அதே மாதிரி நிறைய பாஸ்டர், நிறைய பிரதர்ஸ் வீட்டம்மா சொல்லும், இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி நான் மீசை உள்ளவன் அப்படின்னு. ஒரு கணவன் யாருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் தெரியுமா? சொல்லுங்க. பொண்டாட்டி சத்தத்தை தான் யா கேட்கணும். ஒரு கணவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஒரு கணவன் யார் சத்தத்தை கேட்கணும்? தேவ சத்தத்தை கேட்கணும். ஒரு மனைவி யார் சத்தத்தை கேட்கணும்? தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் கணவனுடைய சத்தத்தை என்ன பண்ணும்? பாஸ்டருக்கு கணவர் பொறுப்பு கிடையாது. அதாவது விசுவாசிகளுக்கு உங்க ஸ்பௌஸ், உங்க கணவனுடைய மனைவியோட நீங்க பாஸ்டர் என்ன பண்ற கூடாது, அப்படிலாம் கிடையாது. வார்த்தை ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கார சொல்லும் போது வீட்டுக்கார சொல்லுவாரு, அம்மா தக்காளி சட்னி வைக்காதம்மா, ரொம்ப தொண்டையை பிடிக்குதுமா, பூண்டு குழம்பு வேமானா அப்படின்ட்டு போயிடுறது. ஐயா சொல்லுவாரு, அம்மா பூண்டு குழம்பு வச்சு கொடுமானா, சரிங்கய்யா நல்லா செய்வேன்யா. எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, நான் ரொம்ப அருமையா செஞ்சு கொடுத்தேன், பூண்டு குழம்பு செஞ்சுட்டா அவ்வளவுதான் ஃபுல்லா ஃப்ரீ ஆயிடுவாங்க அப்படின்னு. ஏங்க நான் இதெல்லாம் காமெடிக்கு சொல்றேன், இதெல்லாம் காமெடிக்கு சிரிக்க வைக்க சொல்ல, உண்மையா நான் பார்த்த காரியங்களை தான் சொல்லினுக்கிறேன். என்கிட்ட இந்த சர்ச்சில் உள்ள ஒரு சகோதரர் இங்க கூட இருக்கிறார். அவர் அந்த சகோதரர் சொன்னார், பாஸ்டர் அவங்க ஒய்ஃப் அனுப்பிச்சுட்டு சொன்னாரு, பாஸ்டர் இதை தான் பாஸ்டர் வீட்டில் சொன்னேன் போயிட்டா. இப்போ நீங்க சொன்னீங்க சரிங்கப்பா சரிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க பாஸ்டர்ன்ட்டு போறா. என்னன்னே புரியல. நான் அன்னைக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த விக்கிரக ஆராதனையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே என்னை எப்படின்னா விடுதலை பண்ணுங்கப்பா. அப்போ நான் ஓடி வந்துட்டேன். பாருங்க, நிறைய இந்த ஆப்பிரிக்கன் பாஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறேன். அப்படியே பாஸ்டர் வரும்போது, பாஸ்டர்ஸ் டைமுக்கு வர மாட்டாங்க, லேட்டா வரும்போது அப்படியே ரெட் கார்பெட் போடுவாங்க. வரும்போது முன்னாடியே போட்டுற மாட்டாங்க, ஏன்னா வேற என்ன வந்துருவாங்கல்ல. வரும்போது இப்போ பாஸ்டர் அப்படி வராருனாக்கா, இப்ப இப்படி வராருல்ல பாஸ்டர், இப்படி வரும்போது சுட்டின்னு வருவான் ரெட் கார்பெட். அவர் போனோடனே சுத்திடுவான் ரெட் கார்பெட். ஆமா, இங்க கூட நீங்க பார்க்கலாம் சில திருச்சபைகள்ல பாஸ்டருக்கு 20,000 நோட்ல மாலை. பாஸ்டருக்கு இந்த சிங்கங்க போடுவாங்க பாருங்க, ஒரு கல்யாணத்துல ஒரு தலப்பா இல்லங்க. இப்படிலாம் நீங்க பண்ற கொண்டாடுற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா ஓடு. உங்க சபையில அல்லது நீங்க இருக்கிற இடத்துல பாவத்துக்கு புது புது பேரை வச்சு அதை பாவம் இல்லாம ஆக்கிடுறாங்களா, அங்கிருந்து ஓடிடுங்க. விபச்சாரம் தான். சுயமரியாதையும் சுய ஒழுக்கமும் கிடையாது. வேசித்தனம் தான். எனக்கு இஷ்டம், என் லைஃப் அப்படின்றது கிடையாது. ஒழுங்கு என்பது ஒழுங்கு தான், உரிமை கிடையாது. கண்மான தேவ பிள்ளைகளே, அப்படிலாம் ரீடிஃபைன் பண்ணி ஓடுங்க. சபை பணத்தை குறித்தும் தசபாகத்தை குறித்தும் காணிக்கை குறித்தும் வெளிப்படையா இராதபடிக்கு அதை மறைத்து ஒளித்து வைத்து இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணி அதை மேன்மைப்படுத்தி பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்கிருந்து என்ன பண்றீங்க? ஓடிடுங்க. அது மாத்திரமல்ல, நான் முன்னாடி சொன்ன ஏதாவது இடத்துல எல்லாமே இருக்கணும் அவசியம் இல்லை. இதுல எதனா ஒண்ணு கூட இருக்கலாம், அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுங்க, ஓடுங்க.
இந்த சோதோம் குமாரை விட்டு என்ன பண்ணுங்க, மலைக்கு ஓடி போங்க, மலைக்கு ஓடி போங்க. எந்த மலைக்குங்க ஓடணும்? கிறிஸ்து என்னும் ஞான கண்மலைக்கு நேராக ஓடி போங்க. கிறிஸ்துவோட ஓடி போன எங்க சார் ஓடி போறது? இயேசு கிட்ட ஓடி வாங்க ஐயா. ஏன்னு சொன்னா சர்ச்சுக்கு வெளியே இருக்கிற நரியை விட நம்ம கூட இருக்கிற குழி நரி, இந்த சிறு நரி தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. ஆமா என் அன்பான தேவ பிள்ளைகளே, சபை என்பது ஜெப வீடா இருக்கிறது. சபை என்பது அது உலகத்தை வந்து பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது. உலகத்தினுடைய மேடைக்கும் சபையினுடைய மேடைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உலகத்தில் போடுகிற ஆடைகளுக்கும் சபையில போடுகிற ஆடைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உலகத்தில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கும் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. உலகத்தில் இருக்கிற போகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், பார்க்கிற காரியங்கள், எழுதுகிற காரியங்கள், கேட்கிற காரியங்களுக்கும் கிறிஸ்தவர்கள் செய்யாமல் இருக்கிற காரியங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உங்க ட்ரெஸ்ஸுக்கும், உங்களுடைய நடத்தைக்கும், உங்களுடைய வீட்டுக்கும், உங்க வாழ்க்கைக்கும், உங்க கணவருக்கும், உங்களுடைய மனைவிக்கும், உங்க பிள்ளைகளுக்கும், மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அந்த வித்தியாச நிமித்தம் பெரிய ஆசீர்வாதம் வருமானு கேட்டா எனக்கு தெரியாது. பாடு கன்ஃபார்ம். ஆசீர்வாதம் இம்மையில மேபி கிடைக்கலாம், ஆனா பரலோகம் நிச்சயம், நித்திய நிச்சயமா இருக்கும். சபை இப்ப இன்னைக்கு நான் நிறைய சபைகளை பார்க்கிறேன், போராட்டம் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். பவுல சிறை சேதம் பண்ணாங்களே, பவுல அடிச்சாங்களே, பவுல வந்து கப்ப சேதத்துல விட்டாங்களே, யாரு போய் போராட்டம் பண்ணதுங்க? பேதுருவை அடிச்சு, யாக்கோபை அடிச்சு கொலை பண்ணாங்களே, பேதுருவை கொண்டு போய் அடிச்சாங்களே, யோவானை கொண்டு போய் பத்மோத்தியில் விட்டாங்களே, யார் போராட்டம் பண்ணது? சபைக்குன்னு சொல்லி எந்த சட்டமன்றத்தை போய் சபை நின்னுச்சு? எந்த விதமான ஜுடிஷியல் லீகல் லாக்கு முன்னாடி சபை போய் நின்னுச்சு? நீதிமன்றத்தில் எந்த சபை போச்சுங்க? பைபிள்ல 23 சபைகள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 23 சபைகள்ல ஒரு சபை கூட கோர்ட் படிவாசல்லையோ போராட்டத்துக்காகவோ எதற்காகவும் ஏறவில்லை. பிரச்சனை வந்துச்சா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, குழப்பம் வந்துச்சா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, பாடுகள் வந்துச்சா ஜெபம் பண்ணாங்க, பரியாசம் வந்துச்சா ஜெபம் பண்ணாங்க, உபத்திரவம் வந்துச்சா ஜெபம் பண்ணாங்க, சவால்கள் வந்துச்சா ஜெபம் பண்ணாங்க, அவர்களுக்கு நடத்துதல் தேவைப்பட்டதா அவர்கள் ஜெபம் பண்ணாங்க, அவர்கள் சிறைச்சாலையிலே அவர்கள் ஜெபம் பண்ணாங்க, ஆபத்திலே ஜெபம் பண்ணார்கள், பலவீனத்திலே ஜெபம் பண்ணார்கள், பலத்திலே ஜெபம் பண்ணார்கள், தீர்மானங்களிலே ஜெபம் பண்ணார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். சபையும் ஜெபத்தையும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு சொன்னாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எண்ணப்படும். இதுதான் பிரசங்கம். என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும். அதை அசுத்தப்படுத்தாதீங்க. அது சுத்திகரிக்க வேண்டும். இயேசு வெறும் ரத்தத்தினாலும் ஆவியினாலும் வசனத்தினால சுத்திகரிக்கல, இயேசு சவுக்குனால சுத்திகரித்தார். இயேசு கவிழ்த்து போட்டு தகர்த்ததன் மூலமாக சுத்திகரித்தார். எதற்காக? சபையிலே ஜெபம் காணப்பட வேண்டும். எதற்காக? சபையிலே வல்லமை காணப்பட வேண்டும். எதற்காக? சபையிலே துதி காணப்பட வேண்டும். ஜெபியுங்கள், துதியுங்கள். தனிநபராக, குடும்பங்களாக, சபையாக. உங்களுடைய போராட்டம், என்னுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லங்க, அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளதா இருக்கிறது.